Today we are discussing unit 4 Laplace transforms. So இதுதான் வந்து basic formulas. இப்போ கொஸ்டினில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா e⁻13tனா இதுக்கு ரிலேட்டடாக ஃபார்முலா வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ இங்கே 13 4 6 எது வேணாலும் இருக்கட்டும். தட் மீன்ஸ் வந்து ஏ. இப்போ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம். சப்போஸ் சைன் காஸ் அந்த மாதிரி கொடுத்தா இதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா வந்து நம்ம சூஸ் பண்ணி எழுதிக்கணும். ஸோ இது வந்து பேசிக் ஃபார்முலா, இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ சம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி எழுதுனா, இப்போ இங்கே வந்து e⁻13 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து e⁻13t = L e⁻13t. எல்னா லேப்லஸ், ஓகேவா? ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ இது எப்படி இருக்குது, e⁻at ஃபார்முலா மாதிரி தானே இருக்குது. இப்போ ஸோ இங்கே என்ன எழுதுனா, பை தி ஃபார்முலா of Laplace transform. ஸோ அந்த ஃபார்முலா வந்து நம்ம இங்கே எழுதணும். இப்போ e⁻at யோட ஃபார்முலா வந்து 1/s - a. சப்போஸ் இங்கே மைனஸ் கொடுத்துட்டாங்க, -13 கொடுத்தாங்கன்னா எங்கள் ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால 1/s - a. ஸோ இப்போ வந்து ஹியர் ஏ வந்து என்ன 13. இப்போ ஒன்றுமே இல்லை, இது வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னா, ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஜஸ்ட் 2 லைன்ஸ் தான் இருக்கும். ஃபார்முலா வந்து கண்டிப்பாக நம்ம எழுதுனா 1 மார்க் போடுவாங்க. ஓன்லி டைரெக்ட் ஆன்சர் போட்டால் 2 மார்க் ஃபுல்லாக போட மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் பாருங்கள், இங்கே பவரில் வந்து -10 இருக்குது. ஸோ இது வந்து e⁻−10 = Lன்னு போட்டுக்கணும், இந்த மாதிரி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அதோட ஃபார்முலா, பவரில் மைனஸ் இருந்தால் ஃபார்முலா வந்து 1/s + a. இப்போ ஏ வந்து இங்கே என்ன 10, -10 போடக்கூடாது, ஓகேனா? ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. -a தான் -10. ஸோ மைனஸ் கேன்சல் ஆனால் a = வந்து 10. ஸோ ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் 1/s அப்படியே வரும். a வந்து இங்கே என்ன 10, அப்போ அப்படியே 10 போட்டுடணும், அவ்வளோதான். cos 16tன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் cos 16t = L போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போடுவோம். ஸோ பை தி ஃபார்முலா ஆஃப் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது எப்படி இருக்குது, cos at மாதிரி இருக்குல்ல, இதோட ஃபார்முலா வந்து s/s² + a². இப்போ இங்கே a வந்து என்ன, a வந்து 16. ஸோ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ s வந்து நமக்கு தெரியாது, இப்போ s² தெரியாது. அப்போ a² என்ன 16². இப்போ 16 × 16 வந்து 256. இப்போ இவ்வளோ தான் ஆன்சர். ஓன்லி இது 2 லைன்ஸ்லேயே தான் வரும். ஃபார்முலா மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கினா போதும். சப்போஸ் இங்கே சைன் கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா வந்து அதில் அப்ளை பண்ணோம். இந்த சம் பாருங்கள், சைன் ஹெச்டி கேட்டாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி வந்து ஓன்லி cos 16t கேட்டிருக்காங்க. இது சைன் ஹெச்டி. இதுக்குன்னா சப்போஸ் சைன் ஏடினா ஃபார்முலா வேறு வரும், சைன் ஹெச்ஏடின்னா வேறு ஃபார்முலா வரும். இங்கே பாருங்கள், நார்மலாக சைன் ஏடின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், சைன் ஹெச்ஏடின்னா இந்த ஃபார்முலா. ஓன்லி மைனஸ் மட்டும்தான், ப்ளஸ் மைனஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காஸ் தான் வந்து ஃபைன் பண்ணோம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் என்ன எழுதணும்னா, சைன் ஹெச்டி = L சைன் ஹெச்டி. இப்போ வந்து அதோட ஃபார்முலா எழுதணும். இப்போ சைன் ஹெச்ஏடியோட ஃபார்முலா வந்து a/s² - a². இங்கே வந்து a = 1 எப்படி வந்துச்சுன்னா, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 தான் மீனிங். சப்போஸ் இங்கே 2 இருந்ததுன்னா a = 2, 3 இருந்தால் a = 3. இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1, ஓகேவா? இப்போ வந்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ a = என்ன 1 போட்டோம். நெக்ஸ்ட் s².
மைனஸ் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னாலும் 1 தானே, இப்போ 1 மைனஸ் எஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த லாப்லேஸ் வந்து ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும், மீதியெல்லாம் சிம்பிளாக போட்டுடலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஓன்லி டி பவர் 9 கொடுத்துருக்காங்க. ஸோ டி பவர் 9னா ஃபார்முலா வந்து இங்கே பாருங்கள், டி பவர் என் என் வந்து 5ஆக இருக்கட்டும், 9ஆக இருக்கட்டும், 10ஆக இருக்கட்டும், இந்த மாதிரி டி பவரில் கேட்டிருக்காங்கன்னா ஃபார்முலா வந்து இது யூஸ் பண்ணும். பவர் வந்து இன்டீஜர் நார்மல் நம்பர்ஸாக இருந்தால் இந்த ஃபார்முலா, இல்லை ஃப்ராக்ஷன் நம்பர் பாயிண்ட் நம்பராக இருந்தால் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் பண்ண மாதிரியே டி பவர் 9 ஈக்குவல் டு எல் டி பவர் 9. ஸோ பை தி ஃபார்முலா இதோட ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் sn + 1. ஸோ இங்கே வந்து n வந்து என்னது, n வந்து 9. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 9 ஃபேக்டோரியல் பை s9 + 1 வரும். ஓகேவா, இப்போ 9 ஃபேக்டோரியல்னால் அதோட வேல்யூ என்ன, இது எஸ் வந்து இது ப்ளஸ் பண்ணால் s பவர் 10. இது நீ இப்படியே ஆன்சர் இங்கே முடிச்சிடலாம், இல்லைன்னா இது ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா.